வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் மின் கட்டணங்கள் உயர்ந்தது. இம்மாதம் முதல் அமலாவதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. வேளாண் துறை சார்பில் அதிகாரி ஆராய்ச்சியாளர்கள் நேர்முக கூட்டம். வேளாண் தொழில்நுட்ப உக்திகள் குறித்து விவாதம். மின் திருட்டு மின்மாற்றி நிலை குறித்து அறிக்கை தாக்கல் செய்யப்பட வேண்டும். புதுவை மின்துறைக்கு ஆணையம் உத்தரவு. ஆசிரியர் கூட்டமைப்பினர் கல்வித்துறை முன்பு ஆர்ப்பாட்டம். பணி நாட்களை 200ஆக அமல்படுத்த கோரிக்கை. இனி விரிவான செய்திகள். புதுவை அரசு நிதிநிலை நெருக்கடியை சமாளிக்க மின் கட்டணத்தை உயர்த்தி அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இந்த கட்டண உயர்வு பொதுமக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்ட ரங்கசாமி நிதிநிலை நெருக்கடியை சமாளிக்க பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். அதன்படி கடந்த ஓராண்டு காலத்தில் வேட் வரி, பேருந்து கட்டணம், பால் கட்டணம், கல்வி கட்டணம் என அனைத்தையும் உயர்த்தியுள்ளார். இந்நிலையில் மின் கட்டணத்தையும் உயர்த்தி புதுவை அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதன்படி 100 யூனிட் வரை ஒரு யூனிட் 55 பைசாவில் இருந்து 60 பைசாவாகவும், 101 யூனிட் முதல் 200 யூனிட் வரை ஒரு யூனிட் 90 பைசாவில் இருந்து 95 பைசாவாகவும், 201 முதல் 300 யூனிட் வரை ரூபாய் 65 பைசாவில் இருந்து ரூபாய் 80 காசாகவும், 301 யூனிட்டிற்கு மேல் ஒரு யூனிட்டிற்கு ரூபாயில் இருந்து ரூபாய் 35 காசாக உயர்த்தி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதேபோல் வணிக நிறுவனங்களுக்கு 100 யூனிட் வரை ஒரு யூனிட்டிற்கு ரூபாய் 15 பைசாவில் இருந்து ரூபாய் 50 காசாகவும், 201 முதல் 250 வரை ஒரு யூனிட்டிற்கு ரூபாய் 15 பைசாவில் இருந்து ரூபாய் 70 பைசாவாகவும், 251க்கு மேல் ஒரு யூனிட்டிற்கு ரூபாய் 65 பைசாவில் இருந்து ரூபாய் 30 பைசா வரை உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் சிறு விவசாயிகள் குறைந்தபட்சமாக செலுத்தி வந்த மின் கட்டணம் 2 மடங்காக உயர்த்தப்பட்டுள்ளது. இம்மாதம் முதல் அமலுக்கு வந்துள்ள மின் கட்டணத்திற்கு பொதுமக்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார்கள். உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்ப பெற வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவை வேளாண் துறை சார்பில் மாநில ஆய்வு பட்டறை மற்றும் விரிவாக்க அதிகாரி ஆராய்ச்சியாளர்கள் நேர்முக கூட்டம் ஓட்டல் சர்க்குருவில் நடைபெற்றது. வேளாண் தொழில்நுட்ப மேலாண்மை முகமை ஏற்பாடு செய்திருந்த இக்கூட்டத்தில் கூடுதல் வேளாண் இயக்குநர் மற்றும் திட்ட இயக்குநர் ரவிபிரகாசம் வரவேற்புரை வழங்கினார். கால்நடைத்துறை இயக்குநர் மருத்துவர் பத்மநாபன், மீன்வளத்துறை இயக்குநர் ராமலட்சுமி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். இக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட வேளாண் செயலர் விவேக் பாண்டே துவக்கி வைத்து உரை நிகழ்த்தினார். மேலும் ஆத்மா திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்தும் இயக்குநர் ராமமூர்த்தி, காரைக்கால் ஆத்மா திட்ட இயக்குநர் மதியழகன் ஆகியோர் விளக்கினார்கள். இவ்வாய்வு பட்டறையில் வேளாண் கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி, காய்கறி ஆராய்ச்சி நிலையம், மீன் வளர்ப்பு வல்லுநர்கள் உட்பட ஆராய்ச்சியாளர்கள், அதிகாரிகள் கலந்து கொண்டு வேளாண் தொழில்நுட்ப உத்திகள் குறித்தும் அதனை மேம்படுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்தும் கலந்துரையாடினார்கள். இந்நிகழ்ச்சியில் வேளாண் துறை அதிகாரிகள், கால்நடை மற்றும் மீன்வளத்துறை மருத்துவர்கள், அலுவலர்கள், கள பணியாளர்கள் பங்கேற்றனர். மின் திருட்டு மின்மாற்றி நிலை குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என புதுவை மின்துறைக்கு இணை மின்சார ஒழுங்குமுறை ஆணைய தலைவர் KV கார்க் உத்தரவிட்டுள்ளார். காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு தேவமாபுரம் அருகே சூரிய ஒளியில் மின் உற்பத்தி செய்யும் நிலையம் அமைக்கப்பட உள்ளது. இங்கு உற்பத்தியாகும் மின்சாரத்தை பெறுவதற்கான விலை நிர்ணயம் குறித்த பொதுமக்களிடையே கருத்து கேட்பு கூட்டம் புதுச்சேரியில் உள்ள PMSSS அரங்கில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு இணை மின்சார ஒழுங்குமுறை ஆணைய தலைவர் VK கார்க் தலைமை தாங்கினார். இதில் புதுச்சேரியில் அடிக்கடி மின்தடை ஏற்படுவதாகவும், துறை அமைச்சரிடம் கேட்டால் மின்மாற்றிகள் பழுதடைந்துள்ளதால் மின் விநியோகம் தடைபடுகிறது என கூறுவதாகவும் பொதுமக்கள் குறை கூறினர். ஆனால் துறை அதிகாரிகள் புதிய மின்மாற்றிகள் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறுகிறார்கள். ஆக அமைச்சரின் கருத்திற்கும் அதிகாரிகளின் கருத்திற்கும் முரண்பாடு உள்ளது என்றும், இதன் உண்மை நிலையை விளக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். இது தொடர்பாக ஆணைய தலைவர் கார்க் விளக்கம் அளிக்கும் போது, புதுவை மின்துறையின் சேவை குறித்து அவ்வப்போது இணையதளத்தில் வெளியிடப்பட வேண்டும் என்றும், மின் தடை, மின் திருட்டு போன்றவற்றை ஏஜென்சிகள் மூலம் ஆய்வு செய்து
ஆணையத்திற்கு உடனடியாக அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் ஆணைய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். இக்கூட்டத்தில் மின்துறை அதிகாரிகள், பொதுமக்கள் உட்பட 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டார்கள். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுவை மாநில ஆசிரியர் கூட்டமைப்பினர் கல்வித்துறை முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கல்வித்துறை அலுவலகம் முன்பு நடைபெற்ற இப்பார்ப்பாட்டத்திற்கு ஆசிரியர் கூட்டமைப்பு தலைவர் விஜயன் தலைமை தாங்கினார். பொதுச் செயலாளர் லட்சுமணசாமி கண்டன உரை வழங்கினார். ஆசிரியர் கூட்டமைப்பு செயலர் கலைதாசன், பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்பு தலைவர் விஜயகுமார், தொடக்கப்பள்ளி ஆசிரியர் சங்க பொதுச் செயலாளர் ஸ்ரீனிவாசன் ஆகியோர் விளக்க உரையாற்றினார்கள். மாநில அரசு ஊழியர் மத்திய கூட்டமைப்பு சங்க நிர்வாகிகள், ஆசிரியர் கூட்டமைப்பு விரிவுரையாளர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள், உடற்கல்வி ஆசிரியர்கள், தொழில்நுட்ப ஆசிரியர்கள், ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டார்கள். இதில் அனைத்து பிரிவு ஆசிரியர்களுக்கும் பள்ளி பணி நாட்களை 200 நாட்களாக்க வேண்டும், பல ஆண்டுகளாக கிராமப்புற பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களை நகர்ப்புற பள்ளிகளுக்கு பணியிட மாற்றம் செய்ய வேண்டும், அரசு விதிகள் அடிப்படையில் ஆசிரியர்களுக்கு ஈட்டிய விடுப்பு வழங்க வேண்டும், ஆசிரியர்களுக்கு ஓய்வூதிய சலுகைகளை நிறுத்தக்கூடாது உள்ளிட்ட கோரிக்கைகள் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டன. பொறியியல் மற்றும் மருத்துவ படிப்பிற்கான கலந்தாய்விற்கு விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் வரும் 28ஆம் தேதி பட்டியல் வெளியிடப்படும் என்று சென்டாக் நிர்வாகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்டாக் நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவை அரசு தனியார் துறையில் மருத்துவம், பொறியியல் மற்றும் தொழிற்படிப்புகளுக்கான சேர்க்கையை சென்டாக் மூலம் நிரப்பப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டிற்கான சென்டாக் கவுன்சிலிங் விண்ணப்பம் கடந்த மாதம் தொடங்கி புதுவை அரசு பொறியியல் கல்லூரி, காரைக்கால் அரசு பொறியியல் கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி, பல் மருத்துவக் கல்லூரி மற்றும் தபால் நிலையங்களில் வழங்கப்பட்டு வந்தது. நேற்று முதல் விண்ணப்பம் பெறும் பணி முடிவடைந்துள்ளது. இதுவரை 7200 விண்ணப்பங்கள் சென்டாக் அலுவலகத்திற்கு வந்துள்ளன. இது கடந்த ஆண்டை விட அதிகம் ஆகும். ஆன்லைன் பதிவு மிகவும் குறைந்துள்ளது. கடந்த ஆண்டு 2500க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் ஆன்லைனில் பதிவு செய்யப்பட்டன. ஆனால் இவ்வாண்டு 600 விண்ணப்பங்கள் மட்டுமே பதிவு செய்யப்பட்டுள்ளன என குறிப்பிடப்பட்டுள்ளது. விண்ணப்பங்களை பிரித்தெடுக்கும் பணி சென்டாக் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளதால் இதற்கான தரவரிசை பட்டியல் வரும் 28, 29 ஆகிய தேதிகளில் வெளியிடப்படும் என சென்டாக் நிர்வாகம் அறிவித்துள்ளது. சின்ன சுப்ராய பிள்ளை நினைவு நாளை ஒட்டி அவரது நினைவிடத்தில் அமைச்சர் பன்னீர்செல்வம் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். வள்ளல் சின்ன சுப்ராய பிள்ளையின் 138வது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி அவரது நினைவிடத்தில் சின்ன சுப்ராய பிள்ளை உருவப்படத்திற்கு உள்ளாட்சித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம், அரசு கொறடா நேரு ஆகியோர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து சின்ன சுப்ராய பிள்ளை சத்திரத்தில் மதிய உணவு பெறும் ஏழைகளுக்கும், அறப்பணி அவை மூலம் உதவித்தொகை பெறும் பயனாளிகளுக்கும் புத்தாடை வழங்கும் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையரும் அறப்பணி அவை உறுப்பினர் செயலருமான அழகிரி வரவேற்புரை வழங்கிட, அரசு கொறடா நேரு வாழ்த்துரை வழங்கினார். சிறப்பு விருந்தினராக உள்ளாட்சித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் தலைமை தாங்கி பயனாளிகளுக்கு புத்தாடை வழங்கி பேசினார். அப்போது அவர், சின்ன சுப்ராய பிள்ளை தனது அனைத்து சொத்துக்களையும் ஏழைகளின் பசி பிணி போக்க உயில் எழுதி அரசிடம் ஒப்படைத்தார் என்று புகழாரம் சூட்டினார். மேலும் புதுச்சேரியில் சின்ன சுப்ராய பிள்ளைக்கு சிலை நிறுவ விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இதில் புனித ஜென்மராக்கினி தேவாலய அருட்தந்தை மைக்கேல் ஜான் மற்றும் அதிகாரிகள், முதியோர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். ராகுல் காந்தியின் பிறந்த நாளை ஒட்டி அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரங்களை காங்கிரசார் வழங்கினார்கள். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் ராகுல் காந்தியின் பிறந்த நாளையொட்டி ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் அரசு பொது மருத்துவமனையில் பிறந்த புதுச்சேரியை சார்ந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் இளைஞர் காங்கிரஸ் சார்பில் வழங்கப்பட்டது. இவ்விழாவிற்கு புதுவை மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவர் சங்கர் தலைமை தாங்கிட, சிறப்பு விருந்தினர்களாக மாநில கட்சித் தலைவர் EV சுப்பிரமணியன், எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் அமைச்சர்கள் நமச்சிவாயம், கந்தசாமி, INTUC தலைவர் ரவிச்சந்திரன், AKD ஆறுமுகம், ஜெயமூர்த்தி, சேகர், INTUC மகளிரணி தலைவி கலைபாணி, கவுன்சிலர் பிரேமலதா மற்றும் இளைஞர் காங்கிரஸ் தொகுதி தலைவர்கள் ராஜ்பவன், ராஜாராம், அசோக், அன்பழகன், அகில், ஜெகதீஷ், லோகையன், சரவணன், கோபி, பொதுச் செயலாளர்கள் மோகன்,
முத்து, ராமு, வடிவேலன், முத்துக்குமாரசாமி உட்பட இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டார்கள். விளம்பரத்திற்கு பிறகு வரும் செய்திகள். 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் 21ஆம் தேதி முதல் விநியோகம். தொடக்க கல்வி துணை இயக்குநர் தகவல். செய்திகள் தொடர்கின்றன. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வின் மதிப்பெண் சான்றிதழ்கள் 21ஆம் தேதி முதல் வழங்கப்படும் என்று கல்வித்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரி தொடக்க கல்வி துணை இயக்குநர் ரகுபாலன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரியில் ஏப்ரல் 2012 நடைபெற்ற SLC மற்றும் மெட்ரிக் தேர்வுக்கான மதிப்பெண் சான்றிதழ்கள் வியாழக்கிழமை முதல் முதன்மை கல்வி அதிகாரி அலுவலகத்தில் அனைத்து பள்ளி முதல்வர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், சான்றிதழ்களை மாணவர்களுக்கு அன்றே வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தனி தேர்வர்கள் தங்களுடைய மதிப்பெண் சான்றிதழ்களை தாங்கள் தேர்வு எழுதிய மையத்தில் வியாழக்கிழமை நண்பகல் 2 மணிக்கு மேல் பெற்றுக்கொள்ளலாம் என்றும் கல்வித்துறை அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது. தர்மபுரியில் அகத்தியர் கோட்டம் NR அவென்யூ எனும் நினைவு தூணை முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி அடுத்த தர்மாபுரி பூத்துறை சாலையில் புதிதாக அகத்தியர் கோட்டம் எனும் நினைவு தூண் அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கான திறப்பு விழா செவ்வாய் மாலை நடைபெற்றது. பொதுச் செயலர் சேகர் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி அகத்தியர் கோட்டம் NR அவென்யூ எனும் நினைவு பெயர் கல்வெட்டை திறந்து வைத்தார். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன் கஸ்தூரிபா மகளிர் சுய உதவிக்குழு பெயர் பலகையையும், முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் NSJ ஜெயபால் NR மக்கள் மன்றம் எனும் பெயர் பலகையையும் திறந்து வைத்தார். இதனையடுத்து மத்திய மாநில அரசு சேவைகள் நுகர்வோர் நலன் காப்பு அமைப்பு எனும் பெயர் பலகையும் திறக்கப்பட்டது. இவ்விழாவில் முன்னாள் கவுன்சிலர் தாமோதரன், தயாளன், கிருஷ்ணன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். முத்தியால்பேட்டையில் புதிதாக திறக்கப்பட உள்ள தனியார் பள்ளி விழாவிற்கு தமிழக ஆளுநர் ரோசையா வர உள்ளதாக ஆரிய வைசிய சமாஜம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி ஆரிய வைசிய கல்லூரி அறக்கட்டளை சேர்மன் நாகராஜ், ஆரிய வைசிய சமாஜம் தலைவர் தண்டாயுதம் ஆகியோர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், ஆரிய வைசிய சமாஜம் சார்பில் முதலியார்பேட்டையில் புதிய கல்வி வளாகம் ஒன்று கட்டப்பட்டுள்ளதாகவும், இப்பள்ளி வாசவி இன்டர்நேஷனல் எனும் பெயரில் CBSE எனும் வழிமுறையில் நடத்தப்பட உள்ளது என்றும், இவ்வாண்டு ப்ரீகேஜி முதல் முதல் வகுப்பு வரை தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த நிர்வாகிகள், அடுத்தபடியாக 12ஆம் வகுப்பு வரை விரிவுபடுத்தப்படும் என்றும் கூறினர். மேலும் இப்பள்ளியின் திறப்பு விழா வரும் 22ஆம் தேதி நடைபெறுகிறது என்றும், இவ்விழாவில் தமிழக ஆளுநர் ரோசையா சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார் என்றும் தெரிவித்தனர். பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில நிர்வாக குழு கூட்டம் பிளிஸ் ஹாலில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி மாநில செயலாளர் அனந்தராமன் தலைமை தாங்கினார். மாநில ஆலோசகர் ராமகிருஷ்ண கவுண்டர், மாவட்ட தலைவர் சுப்பிரமணியன், வன்னியர் சங்க தலைவர் வேணுகோபால், செயலாளர் ஞானசேகரன், மாநில துணை செயலாளர்கள் ரவி, வடிவேலு, இளைஞரணி தலைவர் தங்க அறிவழகன், செயலாளர் சுரேஷ், மகளிர் அணி மாலா தங்கமணி உட்பட கட்சியின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள். இதில் பிராந்திய இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய கோரி புதுவை அரசை கண்டித்து கல்வித்துறை வளாகம் முன்பு வருகிற 27ஆம் தேதி மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும், வாட் வரியை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புனித சூசையப்பர் சபை கல்வி நிதி அறக்கட்டளை நடத்திய முப்பெரும் விழாவில் 12 மற்றும் 10ஆம் வகுப்பில் முதலிடம் பெற்ற மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. புனித சூசையப்பர் சபை சார்பில் இலவச நோட்டு புத்தகங்கள் வழங்கும் விழா மற்றும் 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குதல், அறக்கட்டளையின் 2ஆம் ஆண்டு விழா ஆகிய முப்பெரும் விழா புனித சூசையப்பர் ஆலயத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் புனித சூசையப்பர் சபை உதவி செயலாளர் அருள் பிரபாகரன் தொகுப்புரை வழங்க, பொருளாளர் கிரான்வீல் உத்ரியதாஸ் வரவேற்புரை வழங்கினார். தலைவர் வெரோன்ஸ் அந்துவான் தலைமை தாங்கினார். வினோபா நகர் புனித சூசையப்பர் ஆலயம் பங்கு தந்தை பிரான்சிஸ் ஜோசப் முன்னிலை வகித்த இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையினை வழங்கினார். இதில் பெனால் அந்தோணிசாமி, பெற்றோர்கள், மாணவர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள்.
ஐரோப்பிய பொருளாதார சரிவை மீட்க சர்வதேச நிதி ஆணையத்திற்கு இந்தியா 1000 கோடி அமெரிக்க டாலர் நிதியுதவி வழங்கும் என பிரதமர் மன்மோகன் சிங் தெரிவித்துள்ளார். மெக்சிகோவில் G20 உச்சி மாநாட்டில் அமெரிக்க ஜனாதிபதி ஒபாமா, இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் உட்பட பல நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்கின்றனர். மாநாட்டிற்கு இடையே பிரிக்ஸ் அமைப்பு நாடுகளான பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா நாடுகளின் தலைவர்கள் தனியாக சந்தித்து பேசினர். அப்போது ஐரோப்பிய பொருளாதார சரிவை தடுப்பதற்காக IMF அளிக்கும் 43,000 கோடி அமெரிக்க டாலருடன் பிரிக்ஸ் நாடுகளும் உதவ வேண்டுமென அப்போது முடிவெடுக்கப்பட்டது. இதன்படி இந்தியா, ரஷ்யா, பிரேசில் தலா 1000 கோடி டாலரும், சீனா 4300 கோடி டாலரும், தென்னாப்பிரிக்கா 200 கோடி டாலரும் IMF நிதிக்கு அளிப்பதாக முடிவு செய்யப்பட்டன. இதன் அடிப்படையில் பிரதமர் மன்மோகன் சிங் இந்தியா சார்பில் 1000 கோடி ரூபாய் டாலராக வழங்கப்படும் என தெரிவித்தார். இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள கிராமங்களுக்கு உருப்படியான மின்சார வசதி கிடைக்கவில்லை. தலைநகரம் புதுதில்லி உட்பட சில நகரங்களில் வாழும் மக்கள் 3 மணி நேரம் திருப்திகரமாக சாப்பிடக்கூட போதிய வருமானம் கிடைப்பதில்லை. இப்படி நாட்டில் நிலவும் எண்ணற்ற பிரச்சனைகளை கணக்கிட்டால் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்நிலையில் இந்தியா சார்பில் சர்வதேச நிதி ஆணையத்திற்கு 1000 கோடி அமெரிக்க டாலர்களை மன்மோகன் சிங் வழங்குவது ஏன், எதற்கு என கேள்வியை மக்கள் மனதில் கண்டிப்பாக எழுப்பும் என்பதில் ஐயமில்லை. உலகில் உள்ள எல்லா நாடுகளிலும் பல்வேறு அரசியல் மற்றும் பொருளாதாரம், உள்நாட்டு போர் ஆகிய காரணங்களால் அங்கு வாழும் மக்கள் அகதிகளாக வெளியேறுகின்றனர். உலக அகதிகள் தினத்தன்று ஓர் நினைவலைகளை இதோ. எந்த ஒரு நாட்டிலும் உள்நாட்டு குழப்பம் ஏற்படும் போதோ, இனக்கலவரம் ஏற்படும் போதோ முதலில் பாதிக்கப்படுவது அப்பாவி மக்கள்தான். இவர்கள் அகதிகளாக இடம்பெயர்கிறார்கள். அந்த வகையில் முதலாக ஆப்பிரிக்க கண்டத்தில்தான் ஜூன் 20ஆம் தேதி அகதிகள் தினமாக அனுசரிக்கப்பட்டது. ஆப்பிரிக்க கண்டங்களில் உள்ள 50க்கும் மேற்பட்ட நாடுகளில் சோமாலியா, எத்தோப்பியா போன்ற நாடுகளில் பசி, பஞ்சம், பட்டினி போன்றவை தலைவிரித்தாடின. சில நாடுகளில் உள்நாட்டு போர், பயங்கரவாதிகளின் தாக்குதல் போன்ற பல்வேறு காரணங்களால் அங்குள்ள மக்களை பக்கத்து நாடுகளுக்கு அகதிகளாக இடம்பெயர வைத்துள்ளது. போதிய மருத்துவ வசதி கிடைக்காமல் காலரா, மலேரியா போன்ற நோய்களுக்கு பயந்தும் மக்கள் அகதிகளாக இடம்பெயர்ந்துள்ள கொடிய சம்பவங்களும் நடந்துள்ளன. இந்நிலையில் கடந்த 2000ஆவது ஆண்டு டிசம்பர் 4ஆம் தேதி அன்று ஐநா பொதுசபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின்படி பல்வேறு காரணங்களால் இடம்பெயரும் மக்களுக்கு அகதிகள் அந்தஸ்து வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்துதான் ஐநாவின் மனித உரிமை அமைப்பு சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 20ஆம் தேதி சர்வதேச அகதிகள் தினம் அனுசரிக்கப்படுகிறது. சமீபத்தில் வங்கதேசம், மியான்மரில் நடந்த இனக்கலவரத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் அகதிகளாக மியான்மரில் குடியேற முயன்றபோது அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்க மறுக்கப்பட்ட சம்பவமும் நிகழ்ந்துள்ளது. இது குறித்து ஐநா பொதுச்செயலர் பாக் கி மூன் கூறுகையில், வாழ வழியில்லாத காரணத்தால் தான் அவர்கள் அகதிகளாக இடம்பெயர்கின்றனர். அதிகரித்து வரும் அகதிகளை கட்டுப்படுத்த சம்பந்தப்பட்ட நாடுகளின் அரசியல் ரீதியான முரண்பாடுகளை களைய தலைவர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்தார். உலகளவில் பெரும் பணக்கார விளையாட்டு வீரர், வீராங்கனைகள் குறித்த பட்டியலில் சச்சினை மிஞ்சினார் டோனி. உலகளவில் பெரும் பணக்கார விளையாட்டு வீரர், வீராங்கனைகள் குறித்த பட்டியலில் போபஸ் வெளியிட்டுள்ளது. இப்பட்டியலின் முதலிடத்தில் அமெரிக்காவை சேர்ந்த குத்துச்சண்டை வீரர் பிளாட் மெவேதர் முதலிடத்தில் உள்ளார். இவரது வருமானம் $85 மில்லியன் ஆகும். கடந்த 11 வருடங்களாக முதலிடத்தில் இருந்த கோல்ஃப் சாம்பியன் டைகர் வுட்ஸ் தற்பொழுது 3வது இடத்தில் உள்ளார். இவரது சொத்து மதிப்பு $59.4 மில்லியன் ஆகும். இதில் கிரிக்கெட்டை பொறுத்தவரை சச்சின் டெண்டுல்கரை
டோனி மிஞ்சிவிட்டார். சச்சின் மட்டுமல்ல, உலக புகழ்பெற்ற ஓட்டப்பந்தய வீரரும் 100 மீட்டர் ஓட்டத்தில் உலக சாதனை படைத்தவரும் ஒலிம்பிக் சாம்பியனுமான உசேன் போல்ட், டென்னிஸ் ஸ்டார் நவோக் ஜோகோவிக், கால்பந்து ஸ்டார்கள் வெயின் ருனி, பெர்னாண்டோ டோரஸ் ஆகியோரையும் கூட சொத்து குவிப்பில் பின்னுக்கு தள்ளியுள்ளார் தோனி. சச்சின் 78வது இடத்தில் இருக்கிறார். ஜோகோவிச் 62வது இடத்திலும் உசேன் போல்ட் 63வது இடத்திலும் இருக்கிறார்கள். தோனியின் வருமானம் 26.5 மில்லியன்களாகும். இதுபோக விளம்பரங்கள் மூலம் இவர் தனியாக $23 மில்லியன் அள்ளுகிறாராம். டெண்டுல்கரின் சம்பாத்தியம் $18.6 மில்லியன் விளம்பர வருவாய் $16.5 மில்லியன் மேலும் விளம்பர வருவாய் மூலம் சம்பாதிப்பதில் கால்பந்து ஜாம்பவான் லியோனல் மெஸ்ஸி கூட பின்னுக்கு தள்ளியுள்ளார் தோனி. பணக்கார வீரர்கள் பட்டியலில் மெஸ்ஸிக்கு 11வது இடம் கிடைத்துள்ளது. இவரது சாம்பத்தியம் சினிமா தயாரிப்பாளர்கள் சங்கத்திற்கு எஸ்.ஜே. சந்திரசேகரன் அணியினர் வந்தபோது அவர்கள் உள்ளே நுழையாதபடி அட்ஹாக் கமிட்டியினர் பூட்டு போட்டியிருந்ததால் திரும்ப செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் எஸ்.ஏ. சந்திரசேகரன், தானு தலைமையிலான நிர்வாகிகளுக்கும் இப்ராஹிம் ராவுத்தர் தலைமையிலான அட்ஹாக் கமிட்டியினருக்கும் இடையே மோதல் தொடர்ந்து வருகிறது. அட்ஹாக் கமிட்டி செயல்படக்கூடாது என சமீபத்தில் ஜெயலட்சுமி என்ற தயாரிப்பாளர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததை அடுத்து ஜூலை 6ஆம் தேதி வரை சங்கத்தின் வங்கிக் கணக்குகளை செயல்படுத்த அட்ஹாக் கமிட்டிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தயாரிப்பாளர்கள் சங்க தலைவர் எஸ்.ஏ. சந்திரசேகரன் ஆதரவாளர்கள் தயாரிப்பாளர் சங்க அலுவலகத்திற்கு வந்தனர். அவர்கள் உள்ளே நுழையாத வகையில் சங்கத்திற்கு அட்ஹாக் கமிட்டியினர் பூட்டு போட்டிருந்தார்கள். இதனால் அவர்கள் அதிருப்தியுடன் திரும்பி சென்றனர். மீண்டும் சந்திரசேகரன் ஆதரவாளர்கள் தயாரிப்பாளர் சங்கத்திற்கு வர உள்ளதாக தகவல் பரவியதை அடுத்து இப்ராஹிம் ராவுத்தர் அணியினர் தங்களது ஆதரவாளர்களை அலுவலகத்திற்கு வருமாறு அழைப்பு விடுத்துள்ளனர். இரு தரப்பினரும் அலுவலகத்தில் சந்தித்தால் மோதல் ஏற்படும் சூழ்நிலை உள்ளதால் திரையுலக வட்டாரத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் மின் கட்டணங்கள் உயர்ந்தது. இம்மாதம் முதல் அமலாவதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. வேளாண் துறை சார்பில் அதிகாரி ஆராய்ச்சியாளர்கள் நேர்முக கூட்டம். வேளாண் தொழில்நுட்ப உத்திகள் குறித்து விவாதம். மின் திருட்டு மின்மாற்றி நிலை குறித்து அறிக்கை தாக்கல் செய்யப்பட வேண்டும். புதுவை மின்துறைக்கு ஆணையம் உத்தரவு. ஆசிரியர் கூட்டமைப்பினர் கல்வித்துறை முன்பு ஆர்ப்பாட்டம். பணி நாட்களை 200ஆக அமல்படுத்த கோரிக்கை. பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் 21ஆம் தேதி முதல் விநியோகம். தொடக்க கல்வி துணை இயக்குநர் தகவல். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகின்றன. வணக்கம்.